எனக்கு அடியில வலிக்குதுடா, எனக்கு அடியில வலிக்குதுடா. அம்மாவை சூடு கிளப்பிடுடா, அம்மாவுக்கு சூடு கிளப்பிடுடா. கேளுடா, ஐயோ ஏண்டா, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் நல்லபடியா தானே இருந்தேன், என்னுடைய ஆடை எல்லாம் ஒரு ஈரமாயிடுச்சுடா. அம்மா உச்சா போயிடுறாங்க. அப்படியாமா? அப்படியா? அதுதானா? ரொம்ப வலிக்குதாமா? வலி யாருக்கு? ஆமா, பார்க்காதுடா, எனக்கு வெட்கமா இருக்கு. அதை காட்டி போட்டு கை சொல்லி சுற்றி வரணும். நம்ம தான் அதை கூப்பிட்டு இடுப்பு மேல வச்சுக்கின்னு நம்ம விளையாடுறோம். அது அம்மா இருக்கும்போது அறிவு என்ன பையா, இதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம். ஆகையால ஆண்கள் கிட்ட சொல்லவே கூடாது. நாங்க போயிட்டு வரோம். சவுத்தா 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 போடு. அம்மா வீட்டுக்கு ஒரு மணி சாமி குடிக்கிறாங்க. டைம் ஆகலையா? அப்படி கிடையாது. அம்மா பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. அம்மா பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. கை எங்க போகுது? ஏண்டாலுமே அம்மா இதுக்கப்புறம் படுத்தா கூட தனியா படுக்கவே கூடாது.
அருவி பக்கத்துல வரல பொண்ணு படுக்கணும்டா. வளக்க வளக்க ஏண்டா? நான் தான் உலகமே இல்லை என்ன பாட்டு படிக்கிறேன் எல்லாம் போட்டுட்டு படுப்பாங்க. அம்மா வீட்டுல தூரமா இருக்காங்க வீடு பக்கத்துல கோடு நடக்குதுயா டேய் அருவி, குண்டூஸ் ஏண்டா அது மட்டும் இல்ல, அம்மா இப்பொழுது வயசுக்கு வந்துட்டாங்க. அம்மா வயசு வந்து டேய் வயசுக்கு வந்துட்டாங்க. யாரா கேக்குறா? இல்லடா நீ ஆயிடுறா பெண்டிகாரி கேட்டதாடா டேய் ஏண்டா இதெல்லாம் யாரையும் கேட்டு வருவதில்லை. ஆமா. குறிப்பிட்ட வயசு வந்தா வந்துருவாங்கடா. டேய் அருவி, அது மட்டும் இல்ல, அம்மா இப்போது டீனேஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. தேவடியா தம்பியே தாங்கறாரு அதானே இங்கிலீஷ் ஒரு கேடா டேய் அருவி, அம்மா பருவம் அடைஞ்சிருக்காங்கடா அம்மா பருவம் போயிருப்பா அம்மா சொல்லியா பையா அம்மா இருக்கல வேகமடா உனக்கு கேட்டு பண்ணு போறேன் ஐயோ ஏய் ஏய் அல யாரோ சொல்லுடா அவனுக்கு மண்ணூர் பக்கத்துல ஐயடி சரி மாறிடா டேய் அருவி, ஆகையால நீ தாண்டா போய் சொல்லிட்டு வரணும். அப்படியே ஆச்சு. டேய் எப்படி போய் சொல்லுவ? பாயா தண்ணி சொன்னப்ப சூத்தரே சொல்லு ஏண்டா அழுதுகிட்டே போய் சொல்லணும். அப்படியே ஆச்சு. ஆமாடா. அப்படி இல்லடா. ஏண்டா அருவி, நீ புலம்பி அழுவாதடா. ஏய் அழுவாதன்னு சொன்னடா. மணி நான் உணவு அடிக்காது சுழி சுத்தம்டானா சுழி சுத்தம் எங்க போய் கண்டுபிடி போற சுழியே. சுழி டேய் சுத்தம் அழுவுடா. நகரம் சென்று நாட்டு மக்களை பார்த்து முடித்துவிட்டு அரண்மனைக்கு வந்திருக்கிறேன். மலைச்சொலைக்கு சென்ற தங்கையும் காணப்படவில்லை, உடன் சென்ற காவலர்களும் காணப்படவில்லை. என்னத்தான் பண்றானுங்க இவனுங்க? ஒண்ணு அது சொல்லு, அழுவாம சொல்லு. சொல்லு, விஷயத்தை சொல்லு. அப்பா போனா நந்தா கையா ஆடிங்க பாடிங்க போனோமா போனீங்களா? போனீங்க. போனோமா அது தம்பி பாத்து எனக்கு ரொம்ப தண்ணி தாங்கி ஏத்திச்சுமா நான் தண்ணி குடிக்க ஓடிட்டேன் அதுக்கப்புறம் வந்தாங்க. என் தங்கச்சிக்கு என்னவோ நடந்திருக்குது. திருட்டு பசங்களே என் தங்கச்சி என்ன விட்டீங்க? என்னாச்சு? ஆமா. ஏய், ஐயா நானும் தங்கச்சி மூத்துறாங்க வேற ஒழுங்கா சொல்ல தெரியல. ஒட்டழகி. ஏய், போய் பொண்ணு நானு என் கூட காவல்காரங்க நாங்களும் அந்த வந்து மலர் வந்து பாடுவோம் ஏய், மலர் வனம். ஐயா உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி வந்துச்சு ஐயா ஏடா, டேய், 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 டேய். ஐயா வந்துருச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் என் தங்கச்சிங்க. அம்மா நம்மள உயிரோட கூட மாட்டாம இருக்குது தெரிய சொல்றேன் ஐயா உங்க தங்கச்சி அது வயசு வந்துருச்சு நான் ஒண்ணுமே பண்ணல எல்லாத்துக்கும் ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலப்பா டேய், ஐயா இவ்வளவு நாளா என் தங்கச்சி வயசு பண்ண ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன். இப்ப தாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த தேடி எழுதி ஏய், ஐயா அந்த போய் பொண்ணுக்கு தான் காலேஜ் போயிட்டாங்க அவங்க தான் நீ ஆயுதுக்குனே போய் இளவரசர் கிட்ட சொல்றாங்க டேய், டேய், இதெல்லாம் அதனால நான் வச்சு. என்ன செய்ய போறேன் தெரியுமா? என் தங்கச்சிக்கு நான் கொடுக்க போறேன்டா. யா முயசா குத்தாங்க ஐயா குடுங்க அப்படியே டேய், நான் என்ன சொல்றேன்? அப்படியே குடுங்க அரிசி மாவுல புட்டு வச்சு கொடுங்க. ஓஹோ பச்சரிசி மாவுலியா? லட்சுமி கொடுப்பாங்களா அதானே பச்சரிசி மாவு
ஏன் எனக்காக தெரியும் அமைச்சரவர்களே, அன்று மணிப்பூர் சூட்டு விழாவிலே உங்களை நான் கேவலமாக பேசிவிட்டேன். அதற்காக என்னை நீங்கள் மன்னித்தார்கள். அதெல்லாம் ஒண்ணும் நான் வருத்தப்படல. அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவன் யாரு எப்படி அப்படி பையன்? அவன் ஈனம் மானம் சூடு சொரணை வெட்கம் ஜென்மத்துக்கு எது பேசுங்க. ஏய், என்ன வளர்த்து வர்றா? நான் மூட்டு சோத்த திரும்பி அப்படி வந்துக்குது போய் காமிங்குது எத்தனை லாரி போகுது, எத்தனை பஸ் போகுது, எத்தனை கார் போகுது, 148 கூட போகுது. போய் மாறி சாவனா நானா இருந்தேன். என்ன பண்ணுவேன்? மனசு கடைக்கு ஓடி கடைக்கு போவேன். பெரிய அகல் வாங்கி இது பெரிய அகல். அதுல 10 அண்ணன் தனியார் ஊத்துவேன். அத உள்ள குச்சி குச்சி செத்துருப்பேன். அப்படி சாகலக்கா பாயபழம் வந்து பாயபழம் வேலை மொத்தம் செத்துருப்பேன். கொடுமையான விஷயம்டா. அப்படின்னு சாவலாம். அப்படியே உயிர் போகணும்னாக்கா பூ கட்டுற நூல் ஒன்று. ஆமா, ஒரே ஒரு 5 பிரி வரும். அதுல ஒரே ஒரு பிரி மட்டும் மேல தூக்கு போட்டு மாறி செத்துருப்பேன். ஜென்மத்தை நாளே ராஜா, உண்மையிலே சொல்றேன், எங்க எல்லாரையும் அனுப்பிட்டு பின்னாடிதான் நீ வருவ. அவசியத்தில் நீ சாக மாட்டா. அமைச்சர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய தங்கை பூ பெய்து விட்டால், கன்னி பருவத்தில் இங்கே மங்கை பருவத்தில் விட்டால், அதற்காக மஞ்சள் நீராட்டு விழா நடத்த வேண்டும். அந்த மஞ்சள் நீராட்டு விழா உங்களுடைய தலைமையில் நடத்த வேண்டும். அனைத்தும் ஒரு தலையில் நடக்கணும்னா இந்த வார்த்தை ஒண்ணு கேட்டு எங்க போவோம்? பப்ளிக் டாய்லெட் எல்லாம் வந்து மூத்திர மேய்ச்சிட்டு அப்படி இருந்தாலும் பாருங்க, சாப்பாடு செஞ்சு போனேன்டா. பந்த கால நேரத்து அடுப்பு கட்டி சோறு ஆகுது, கோயில் வைக்கிட்டு அடுப்பு ஊற்றி சோறு ஆகுது. அமைச்சர்களே, என்னுடைய தங்கையின் மஞ்சள் நீராட்டு விழாவை ஏனோ தானவே நடத்தக்கூடாது. வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும். இது அரச கட்டளை. அந்த வேலை வந்து சாப்பிட்டு ஒரு முடிவா இருந்தா உக்காந்துங்க. சிரிக்காத பூரா அப்படியே வார்த்தை சொல்லிட்டு போறேன் பத்தியா? என்ன பையன் ஆர்டர் போடுறேன். எனக்கு ஆர்டர் என்ன சொன்னா? செருப்புக்கு சம்பந்தம் அதாமா செருப்போட செருப்பு தங்கிக்கு இப்பயே சந்திக்கிறேன்டா. போக போக ரொம்ப வீக்கா இருக்கு. சரி கொஞ்சமா பிடிக்கும். உதவாங்க முல்ல அப்பா இல்ல அட பாய் ஐயா அவங்க எல்லாம் சவுத்தா இப்பொழுது சந்திக்கிறேன். என் மர்ம கோதனி கச்சிலை அச்சலடா கச்சிலை சந்திக்கிறேன். இவன் ஆட்சிக்கு என் சூழ்ச்சியா ஆரம்பம் முடிவு கட்டுறேன். ஆரம்பம்